வணக்கம் சார். வணக்கம். பாராளுமன்றம் மேலே பரபரப்பாக தொடங்கி எல்லாரும் பதவியேற்று சமீப காலமாக நடந்துட்டுருக்கு. பாராளுமன்ற நிகழ்வுகள்லாம் பார்க்குறீங்களா சார்? போயின்னு இருக்கு, பார்த்துனா இருக்கோம். காரசாரமாக போயின்னு இருக்கேன். எப்படி சார் சொல்கிறீங்க காரசாரமாக போகணும்? இல்லை, போன ட்ரிப்பை விட இந்த ட்ரிப்பு கொஞ்சம் எதிர்கட்சி பலம் அதிகமாக இருக்கு இல்லையா? அதே நேரத்தில் நம்ம ராகுல் காந்தி கொஞ்சம் நல்ல மெச்சூர்டாக இருக்காரு, நல்லா பேசுகிறாரு. கொஞ்சம் ஓகே, இந்த ட்ரிப்பு கொஞ்சம் நல்லா, இந்த 5 வருஷம் கொஞ்சம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஆளுங்கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாதனால சொல்கிறீங்களா? எதிர்கட்சிகள் கண்டிப்பாக. ஏன்னா தான் தோன்றித்தனமாக நான் நினைக்கிறது தான் சட்டம், நான் போடுறது தான் சட்டம் அப்படின்னு பண்ண முடியாது. இப்போ எதிர்கட்சியினுடைய ஆதரவோடு தான் செய்ய முடியும். அப்போ மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் இவங்க பண்ணாங்கன்னா ஒத்துழைப்போட பண்ணலாம். இவங்களுக்காக தனிப்பட்ட முறையிலேயே இவங்களுக்கு சுயநலமா ஏதாவது நினைச்சு சட்டத்தை ஏற்றணும்னு ஏற்ற முடியாது இப்ப இருக்கிற சூழ்நிலை. ஸோ அப்படின்னும் போது இந்த 5 வருஷம் கொஞ்சம் நல்லா போகும் தான் நினைக்கிறேன். அண்மையில் தமிழக எம்பிக்கெல்லாம் பதவி ஏற்றிருந்தாங்க பாராளுமன்றத்தில். இப்போ தெலுங்கானா எம்பி பதவி ஏற்கிற ஜெய் தெலுங்கானா இந்த மாதிரியான கோஷங்களோட பதவி ஏற்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஎம்கே எம்பிஸ்லாம் பதவியேற்றப்போ உதயநிதி வாழ்க, உதயநிதி வாழ்க, ஸ்டாலினை கூட சொல்லலை, உதயநிதி வாழ்க வருங்கால தலைவர் இந்த மாதிரியே பதவியேற்றாங்க. இது சரியானது தானா இல்லை அது அரசியலில் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்ன இது வந்து சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. பாராளுமன்றத்தில் போயிட்டு நம்ம பதவி எடுத்துக்கிறோம், அவங்கவுங்க தாய்மொழியில் பதவி எடுத்துக்கிறாங்க, ஒரு நியாயமான விஷயம். தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதான் நான் சொல்ல வரேன். அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு மெச்சூரிட்டியா இருக்கும். ஏன்னா பாராளுமன்றம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்தியாவே பார்க்குற இடம் தமிழ்நாட்டில். நம்ம எம்பிக்கள் அவங்க ஒட்டு நோக்குவாங்க, தமிழ்நாட்டில் இப்படிதான் இருக்கும். இன்னும் கூட தமிழ்நாடு இந்தியாவே இல்லை, உலகமே கூட இப்போ நம்ம பாராளுமன்றம் அந்த அளவுக்கு மிக சிறப்பான பாராளுமன்றம் உலகமே பார்க்கின்ற அளவுக்கு இருக்கு. இதை போய் சிறுபிள்ளைத்தனமா அவர் வாழ்க இவர் வாழ்க, அதாவது மகாத்மா காந்தி வாழ்க அப்படின்னா கூட நம்ம ஏத்துக்கலாம், காமராஜர் வாழ்க அப்படின்னு கூட ஏத்துக்கலாம், அண்ணா வாழ்க அப்படின்னு கூட ஏத்துக்கலாம். ஆனா எனக்கு உதயநிதி ஸ்டாலின் தம்பி மேல எனக்கு ஒன்றும் வெறுப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் வாழ்க்கை அது பாராளுமன்றத்தில் பேசுறாங்க அப்படின்னா அதுக்கும் பாராளுமன்றத்தில் குறை கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்காக அப்படி கொடுக்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இந்த அப்போ வந்து கள்ளச்சாராய பிரச்சனை வந்து ஃபோக்கஸ்டா போயிட்டு இருந்துச்சு. ஸோ பாராளுமன்றத்தில் பதவி வைக்கிறப்ப இந்த மாதிரி சொன்னா இது ஒரு டாக் ஆஃப் த இதா போகும் அப்படின்ற மாதிரி அந்த தாட்ல கூட அதான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாராளுமன்றத்துக்கு போயிட்டு நம்ம ஏதாவது பேசினா பப்ளிசிட்டி கிடைக்கும், மக்கள் முன்னால நம்ம பேசும் பொருளாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாராளுமன்றம் என்பது எதற்காக கூடுகிறது? மக்கள் நலனுக்காக கூடுகிறது. மக்கள் வரிப்பணத்திலே இவர்கள் எல்லா எம்பியும் சம்பளம் வர என்ன செய்யறாங்க. மக்களுக்காக தான் ஒவ்வொரு வார்த்தையும் பேசணுமே தவிர தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது. இது வந்து காலங்காலமா இது போன்ற கீழ்த்தரமான விஷயங்கள் தான் நடந்து வருது. அதாவது இப்ப எந்த விஷயத்தை தீர்வு காண முடியாதோ, எந்த விஷயத்தை வந்து சரிபடுத்த முடியாதோ அதை பிடிச்சி தொங்கிறது நம்ம ஆளுங்க. இப்ப நம்ம ஆளுங்களுக்கு வந்து நீட்டு, இதை வந்து நீட்டு ஒழிப்போம் அப்படின்னா சும்மா கதை. எனக்கும் ஆசைதான், எனக்கும் உள்ளூர் ஆசைதான் நீட்டு இருக்கக்கூடாதுன்னு. ஆனா கண்டிப்பா அதை ஒழிக்க முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். யாரு பேசுறாங்களோ அவங்களுக்கும் தெரியும் ஒழிக்க முடியாது. ஆனா அதை பத்தி பேசினாதான் மக்கள் இவங்க கிட்ட திரும்புவாங்க, மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, இந்த வேலையை மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க. இவங்க எதிரில் இருக்கிறவங்க சனாதனத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வேலை வெட்டி இல்லாம மக்களுக்காக பேசக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு இப்படி சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கின்னு வளர்த்துட்டு இருக்கிறத பார்த்தா இன்னும் இவங்க வந்து அறிவுபூர்வமா வளருன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ அண்மையில பாராளுமன்றத்தில் பேசியிருந்த தமிழ்நாடு எம்பி திருமாவளவன் வந்துட்டு இந்திய அளவில் போதைப்பொருள் கலாச்சாரம் வந்து அதிகரிச்சிருச்சு அப்படின்றத அவர் எடுத்துக்காட்டி சொல்லியிருந்தாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறது கரெக்ட் தானா, இல்லை இந்திய அளவில் அது பெருசாக தான் இருக்கா? உண்மையிலேயே இந்திய அளவில் அது பெருசாக தான் இருக்கு. அது இன்னைக்கு அல்ல, இன்னைக்கு என்னவோ அது பெருசாக தெரியுது உங்களுக்கு. பல ஆண்டு காலமாக போதைப் பொருட்கள் நாட்டில் நடமாடிக்கின்னு தான் இருக்கு. அதையும் ஒரு பக்கம் ஒழிச்சுன்னு தான் இருக்காங்க. ஆனால் கடல் மார்க்கமாக தான் வருது, கடல் மார்க்கமாக வருது, விமான மார்க்கமாக வருது, வந்துன்னு தான் இருக்கு. அதை வந்து ஒழிக்க முடியாது, இந்த விஷயத்தை ஒழிக்க முடியாது. ஆனால் நடவடிக்கை எடுக்கணும், துரிதமாக எடுக்கணும், அதை பற்றி பேசணும், இல்லைன்னு சொல்லலை. பட் அது
திருமாவளவன் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நாட்டு மக்களுக்காக பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கு. தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தான் அங்க போயிட்டு அது விவாத பொருளுக்காக பேசுறாங்களே. இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இதை விட்டுட்டு மக்கள் நலனுக்காக பேசலாமே. குறிப்பா அவர் பேசுறப்ப பாத்தீங்கன்னா மதுபான கடைகள் வந்துட்டு 4 ஸ்டேட்டை தவிர எல்லா ஸ்டேட்டும் அவங்களே நடத்துறாங்க மதுபான கடைகளை. தமிழ் அரசாங்கமே கையெடுத்து நடக்குது. இது வந்து தேசிய மதுவிலக்கு கொண்டு வந்து இந்த மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும், தேசிய மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. சார், இது நீங்க எப்படி பாக்குறீங்க? தேசிய மதுவிலக்கு கொண்டு வரணும், தமிழ்நாட்டுல மது ஓடின்னு இருக்கு. அப்ப அது என்ன பண்ண போறாரு? தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும். அப்போ தமிழ்நாடு அரசோட அவர் கூட்டணி இருக்காரு. அப்ப எப்படி அது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பேசுறாரா, இல்ல மக்களுக்கு ஆதரவா பேசுறாரா, இது ஒரு இல்ல இந்த மதுவே இருக்கக்கூடாது நாட்டு மக்களுக்காக ஒரு நலனுக்காக ஒரு பேச எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இதை இப்ப அதை மத்திய அரசு நம்ம பிளேம் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை இந்த விஷயத்துல. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி குஜராத்ல எல்லாம் மதுவிலக்கு பண்ணிருக்காங்க, அந்தந்த மாநில முடிவெடுத்தா முடிஞ்சு போச்சு. இது ஒன்றும் இவர் பாராளுமன்றத்துல போய் இதை போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே சிஎம் கிட்ட நீங்களே பேசலாமே, இவரு கூட்டணி தானே. திருமாவளவன் நேரம் ஐயா நம்ம வந்து இவ்வளவு மதுவால இந்த மக்கள் அழிஞ்சுட்டு இருக்காங்க, சமுதாயம் போயின்னு இருக்கு, சீர்கேடா போயின்னு இருக்கு, மதுவிலக்கு அமல்படுத்தும் இவர் பேசலாமே, இவருக்கு அதிகாரம் இருக்கு, கூட்டணி தானே இருக்காரு. இதை போய் பார்லிமெண்ட்ல இருந்து பேசணும் அவசியம் இல்லையா? இது தேரை இழுத்து தெருவில் விட்டு போன கதை, அமைதியா இருக்க வேண்டியதானே. இப்ப அந்த அம்மா பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆப்பு வச்சு பேசிட்டு பாருங்க, தேவையா இது சொல்லுங்க? பார்லிமெண்ட் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, ஒருவேளை தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு பேசுறாரா என்னன்னு ஒன்றும் புரியல. திருமாவளவன் வந்து நல்லா படிச்சவர், ஒரு சமூக சிந்தனையாளர், அவர் மேல எனக்கு நல்ல மரியாதை உண்டு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்பொழுது அவர் யோசிக்காம பேசுறாரா, ஏன் அப்படி பேசுறாரு? இப்ப பாருங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்ப நமக்கு திருப்பி வச்சுட்டாங்க, அவர் கேட்டதை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க நமக்கு. உன் நாட்டுல தமிழ்நாட்டை போய் சீர் செய்ய முதல்ல அதை பார்த்துட்டு வந்து பேசியா அப்படின்ட்டாங்க. நமக்கு தேவையில்லாத விஷயம் இல்லை இது. சு வெங்கடேசன் நம்ம மதுரை எம்பி இப்போ செலக்ட் ஆயிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் தான் எம்பி. அவர் வந்துட்டு செங்கோல் வந்துட்டு கொடுக்கறது வந்து பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கான ஒரு இது, அது வந்து நம்ம வரலாற்று ரீதியாக அப்படி தான் இருக்கு, செங்கோல் கொடுக்கறது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. ஒரு விஷயம் நம்ம பார்லிமெண்ட்ல பேசுறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணின்னு போகணும். என்ன பேசுறோம், என்ன பேசக்கூடாது, ஆமா என்ன பேசணும், இது பேசலாமா, பேசக்கூடியதா. ஏன்னா அவரு வெங்கடேசன் வந்து நல்ல விவரமான ஆளு, பல முறை பார்லிமெண்ட்ல இருந்தவர். அவருக்கு இந்த புரோட்டோகால்லாம் தெரியாதா, அவருக்கு இந்த நடைமுறைலாம் தெரியாதா? தான் தோன்றித்தனமா பேசக்கூடாது இல்லையா? மற்ற கட்சிக்காரங்க மாதிரி இல்லை, அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சிறுபிள்ளைத்தனமாகவும் ஒரு முறையற்ற செயலை பேசுற மாதிரி அது எனக்கு தோணுது. அவர் எந்த ஒரு கான்செப்ட்ல அவர் அந்த மாதிரி பேசினாரு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை எல்லாத்தையும் எதுக்கணும், இப்போ நமக்கு பிடிக்காதவங்க எது செஞ்சாலும் நம்ம குறை சொல்லுவாங்க, அந்த மாதிரியான அணுகுமுறையை மேற்கொள்றாங்களா? இப்போ திரும்ப எதுக்கு எடுத்தாலும் எதிர்க்கணும்ன்றது கொள்கையோட இருந்தா நம்ம ஜெயிக்க முடியாது. சில விஷயங்களை அனுசரிச்சு போனாதான், இப்போ மாநில அரசுக்கு ஒரு ஒரு திட்டம் அமல்படுத்தணும், நிச்சயமா நிதி தேவைப்படுதுன்னா அவங்களோட ஒரு சில விஷயங்களுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க சார், மாநில அரசு நம்மளுக்கு இருக்கிற மக்கள் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம முதல்வர் ஆக்கியிருக்காங்க, நம்ம நல்லதை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனை தான். இப்ப மத்திய அரசு ஒரு நல்ல திட்டம் வந்து அதை உடனே எதிர்க்கிறது. நாம என்ன சொல்றோம், உங்களுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கட்டும், அது எப்படி வேணாலும் போய்க்குங்க, நல்ல திட்டங்கள் எடுத்து மக்களுக்கு கொடுங்க, அது தப்பு இல்லையே. இப்ப உங்க 2 பேரையுமே சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சது யாரு? மக்கள், ஸ்ரீமான் பொதுஜனங்கள். பாராளுமன்றத்துக்கு உங்களை அனுப்பிச்சது யாரு? பொதுஜனங்கள். அப்போ பொதுஜனங்களுக்கு மேல உங்களுக்கு மேல உங்களுக்கு அக்கறை இல்லை. உங்க 2 பேர் பிரச்சனையில மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் அறிவிக்கிறது இல்லை. அப்படியே அறிவிச்சாலும் மாநில அரசு அதை ஏத்துக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு சொல்லி முட்டுக்கட்டை போட்டுருது. பல பேர் சொல்றாங்க மத்திய அரசு, எனக்கு கூட தெரியல, மத்திய அரசு எவ்வளவு திட்டங்கள் எடுத்துன்னு வராங்க மக்களுக்காக, ஆனா மாநில அரசு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவ்வளவு பணம் தேங்கி கிடக்குது, அவங்க பேர் எடுத்துருவாங்க சொல்லி பண்றாங்க. அப்படி பார்க்க கூடாது. எடுத்து போட்டுமே, பேர் எடுத்து போட்டுமே, நீ யாருன்னு நிரூபி மக்கள் கிட்ட. அவங்க செய்யறாங்க, பேர் எடுத்துன்னு போறாங்க, போகட்டும். நீ நல்லது செஞ்சு நீ பேர் எடுத்துன்னு போ.
உன்ன மாரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து யாருக்கும் ஓட்டு போட போறது இல்ல. கண்டிப்பா ஒரு அதிமுகவோ இல்ல திமுகவோ மீறி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதுல ஸ்டாண்டர்டா இருக்காங்க. அப்படின்னும் போது நீங்க உங்க மேல நம்பிக்கை இல்லை, மக்கள் உங்களை நம்புறாங்க, ஆனா உங்க மேல நம்பிக்கை இல்லை. நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தா நீங்க மக்களுக்கு எது வேணாலும் பண்ணலாம், நல்ல விஷயங்கள் பண்ணலாம். அதை விட்டுட்டு உங்க 2 பேருக்குள்ள ஈகோல நீங்க பேசிட்டு இருந்தீங்களா, நீங்க மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்கீங்க? இப்ப தாண்டோன்றித்தனமா இல்லையாது மக்களுக்கு என்ன? நீங்க மக்களுக்கு நீங்க நல்லது செய்வீங்க. ஓட்டு கேட்கும் போது வந்து வீடு விட பிச்சை கேட்கிற மாதிரி வந்து கேக்குறீங்க. நீங்க அரியணையில உட்கார்ந்துட்ட பிறகு அந்த மக்களை மதிக்கிறது கிடையாது. மனு கொடுத்தா மனு பரிசீலனை பண்றது கிடையாது. அது மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும். ஆனா தேர்தல் நேரத்துல இறங்கி வந்து காலில் விடுறீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? அப்ப இந்த பொதுஜனங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? ஒரு பகடக்காயா உங்களுக்கு தேவையான போது பயன்படுத்திப்பீங்க, உங்களுக்கு தேவையெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பீங்க. தேர்தல் நேரத்துல எலெக்ஷன் நேரத்துல ஒரு எம்பி வராரு, கையை தூக்கின்னு வராரு. ஆனா அவர் எம்பி ஆன பிறகு நம்ம போய் பார்க்க போனா எவ்வளவு முட்டுக்காட்டுன்றீங்க. 1000 பேரை தாண்டி போக வேண்டியதா இருக்கு. இங்கேயே 10 பேர் நீங்க அனுப்பி விட்டுறோம். அதுக்கப்புறம் அப்புறம் போ அப்படின்றாரு எம்பி. ஆனா ஓட்டு கேட்கும் போது அப்படியே கேட்குறீங்க. அப்ப ஓட்டு கேட்கும் போது ஒரு நிலைப்பாடு, நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு நிலைப்பாடு, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அப்பப்போ திருப்பி வாக்கு போடுறாங்க மக்கள். அப்ப கூட இந்த ஆளுவோர்கள் மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், திருந்தவே மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா சார். பாராளுமன்றத்துல ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற்றால் தான் மக்களுக்கு நல்லது. கண்டிப்பா இவங்க பண்றதுலாம் தேவையில்லாத விவாதங்கள். ஆமா, இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை இவங்க வந்து ஃபுட்பால் கிரவுண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன இதுன்னா விளையாட்டு மைதானமா? ஏன்னா அது எவ்வளவு பொறுப்புள்ள இடம் அது. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நாட்டை தீர்மானிக்கிற ஒரு இடம் அது. மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நீங்க பேசுவீங்களா? உங்களுக்குள்ள ஈகோ பேசுவீங்களா? இது பேசி 5 வருஷம் ஓடி போயிடுங்க. கண்டிப்பா விவாதம் வந்து பிரச்சனைக்கு தீர்வா இருக்கு. பண்ற விவாதம் வந்து தீர்வா இல்ல, அது வந்துட்டு டைம் வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. கண்டிப்பா வருங்காலங்கள்ல பாராளுமன்றம் வந்துட்டு விவாதங்களுக்கு இடமளிக்காமல், அதாவது பிரச்சனைகளுக்கு இடமளிக்காமல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான இடமா இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். லைக், ஷேர் and subscribe. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா